எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களை பற்றி பிரமாதமாக கதை விட்டது. நானே மகாபாரதம் 4 வருஷம் படிச்சவன், என்ன விட கௌரவமாக படிச்சேன். ரொம்ப அருமையான கதை. அந்த ஏரியாவில் நானும் படித்த பட் இந்த கதை புதுசாக இருக்காங்க. சகிதிக்கு வந்து கிருஷ்ணனுடைய மனசுல வந்து சகிதா நகர புது கதை. நான் அந்த ஏரியாவுக்குள்ள போகல. அவர் பிரமாமா வேணுகோபால் விட்டு அடுத்தாப்புல மகாதேவன் அவர்கள் வந்து அவரை பற்றி பேசக்கூடாது, அந்த ஏரியா கூட நான் போய் மாட்டிக்கூடாது, அவர் பேசுறதுக்கு நம்ம வீக்கா போட்டதுக்காக தான் மகாதேவன் முன்னாடி என்ன போட்டுன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். நான் வந்து கீராவை பற்றி பற்றி கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுறேன். கீராவுக்கு வந்து ஒரிஜினல் ஒரு பேர் இருக்குது. அவர் முழு பேர் இருந்தீங்களா, ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர். சொல்ல முடியுமா? திருப்பி சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேரு கீராவுக்கு இருக்கு. அவரு ஆவணப்படம் போட்டாங்க, நிறைய பேர் பார்க்கல, அவங்க வேற பிஸியா இருந்துட்டாங்க. ஆவணப்படம் வந்து 51 நிமிஷம் இளவேலியில் எடுத்த படம். அதாவது கண்டென்ட் தான் நான் சொல்ல போறேன். கீராவுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்துச்சான். அந்த குழந்தை செத்து போச்சான். அதுக்கப்புறம் 3 பெண் குழந்தை பிறந்துச்சான். அப்புறம் ஆண் குழந்தை வேணுமே என்ன பண்ணும்போது இனிமேல் அவங்க பிறக்காதவங்க பயந்துச்சு கீரோ அம்மா நினைக்காத சொந்த தங்கச்சியே கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க. இந்த தங்கச்சிக்கும் அப்பாவுக்கு குழந்தை பிறகு முன்னாடி கீராவே அம்மாவுக்கு பிறந்துட்டாரு. அதாவது 5வது குழந்தையா கீரா பிறந்தாரு. இவன் பிறந்தோடனே கிட்ட சித்திக்கு வந்து வில்லன் ஆயிட்டான். அந்த சித்திக்கு வந்து 2 பையன் பொண்ணு பிறகுது. நீ விளங்கவே மாட்டேன், நீ நாசமா போவேன் சித்தி கீரா முதல்ந்தே பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சாபத்தை சின்ன வயசுலேயே வாங்கினவர். அவருக்கு படிப்புனா சுத்தமா பிடிக்கிற நேரம் ஸ்கூலுக்கு போவாரு. அட்ரஸ் கொடுத்துட்டு எப்படி தப்பிக்கா அட்ரஸ் உள்ளேனையா அப்படிங்கிறது அப்பதான் காணாம போயிடும். காணாம போய் வெளியே போய் ஆடு வீடு மேய்க்கலாம், எல்லாம் மாடு மேய்க்கிற பசங்க சுத்திட்டு மாம்பழம் கொண்டா சாப்பிட்டு குளத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு அப்படியே படிப்பே பிடிக்காத வேப்பங்காய அப்படி 8ஆம் கிளாஸ் கூட நேசிச்சாள். அது இவருக்கு வந்து 23 வயசுலயே டிவி வந்தது. அது டிவி வந்த விஷயம் பெருசா அப்படி இல்லை, யாரும் தெரியாது. ஆனா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. என் தங்கச்சிக்கோட சீனியர் பள்ளிக்கூட தங்கச்சியோட சீனியர் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பக்கத்து வீட்டு இருக்கு. அந்த பொண்ணை வந்து இவருக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. யாரை பத்தி டிவி பேசுறது தெரியாது. அது கல்யாணத்துக்கு என்ன பண்றாங்கன்னா நீங்க சொல்றது, அதாவது 1940 முன்னாடி கீராவுக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணு கணவரி அம்மா, அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு பொண்ணு வீட்டுல எல்லாம் சேர்த்து 10-20 பேருக்கு 200 ரூபாயில புடவை வாங்கி புடவை வந்து 200 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? ஒரு 10-20 பேருக்கு 200 ரூபாய்க்கு புடவை சொல்லி வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு கல்யாணம் போது கல்யாணத்துக்கு ஐயர் கூப்பிட்டு வாங்க கொண்டு வளர்த்து சமஸ்கிருதம் மந்திரத்தை புரியாது, மந்திரத்தை சொல்லி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த கதையை இவங்க அம்மா புரட்சிக்காரா இருந்திருக்காரு. ஒண்ணுமே இல்லை, ஊருக்குள்ள பெரியவர் யாருன்னு சொல்லி ஒரு பெரியவர் வந்தாரு. ஐயா நீங்க மாங்கல் எடுத்து கொடுங்கன்னு எடுத்து கொடுத்தாரு. சம்சாரம் கட்டிட்டாரு. மாலை பார்த்தாங்க கல்யாணம். கொஞ்சம் வசதியான வீடு தான், நியாயமா ஊருக்கு போய் சாப்பாடு போட்டுக்கலாம். யாரையுமே கூப்பிடாம வந்தவங்களும் 10-20 பேருக்கு பெரிய வெத்தரா கொடுத்து அதை ஒரு டீ காஃபியே கொடுக்கலாம்ல, பெரிய வெத்தரா கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. 30 வயசுல தான் அவருக்கு எழுதாம ஒரு தாட் வருது. அதுக்கு ஒரு பயிற்சியே நீண்ட கண்டு நான் கழிவுதான். நான் வந்து இப்ப 1961 இருந்து 1961 இன்னைக்கு டைரி எழுதிருக்கேன். இப்ப மகாதேவனோட இன்னைக்கு என்ன பேசுறாரு கண்டென்ட் வந்து எனக்கு நைட் டைரி எழுதிடுவேன். 1961 நான் அதே மாதிரி இவர் வந்து கடிதம் எழுதுற பழக்கம் கீழாக இருந்தது. கடிதம் சுமார் 2 வரி 3 வயதுல 10 பக்கம் 20 பக்கம் எழுதணும். அப்படி 20 பக்கம் எழுதின கடிதத்தை வந்து தீபன் நடராஜன் வித்தியாசமாக்கியா அப்படிங்கிறாங்க. அப்ப கம்யூனிஸ்ட் ஜீவானந்தம் வந்து தாமரைன்னு ஒரு பத்தி வந்தாரு. பொங்கல் மலர்ல இந்த கதையை போடுறாங்க. இந்த கதையை போட்டா கதை புறமா அந்த கதை ஒன்று பேர். அந்த கதையை முதல்ல பப்ளிஷ் பண்ணாங்க. படிச்சு சுந்தர் ராமசாமி ஆண்டன் செகால் ரஷ்யன் எழுத்தாளர் அந்த ஸ்டைல் இருக்கே அவனுக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் இவரு பிஞ்சில் எழுதுறாரு, கதை எழுதுறாரு, கிடைன்னு கண்ணிமை கலண்ட் அப்படி ஒரு கதையில எழுதுறாரு. இந்த கதையெல்லாம் எழுதுறதுக்கு அடிப்படை காரணம் அந்த கிராமம். இந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்துல வந்து 2 பேர் கீழா ஒண்ணு, இன்னொரு வந்து அலைசாமி 2 பேரும் ஒரு பொட்ட கிராமத்தை பொறுத்த 2 பேரு சாகித்ய கலைஞர் வாங்கிட்டு நினைச்சுப்பாங்க. அது சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன சம்மந்தமே சின்ன ஊர்ல போன 2 பேர் சாகித்ய அகாடமி அவங்க 2 பேர் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த ஊரை பத்தி சொல்ற அந்த காலத்தே புரட்சிகரமான ஊரு. பெண்களுக்கு பள்ளிக்கூடம் வச்சாமா. நாங்கள் 1940 முன்னாடி பெண்களுக்கு பள்ளிக்கூடம் மதுவை கவர்ந்துருக்காங்க. ஊருக்குள்ள யாருமே சாராயம் குடிக்கூடாது விற்கக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. புரட்சிகரமான பெண்கள் விவசாய புரட்சி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஜெயிலுக்கெல்லாம் இது போயிட்டு வந்திருக்காரு. இந்த கோபல கிராமத்து மக்கள் அப்படிங்கிற கோபல கிராமத்து மக்களுக்கு தான் அவருக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா
பிரமா ஒரு கதை சொல்லியிருக்காரு. துலுக்க ராஜா அப்படின்னா இஸ்லாமிய முகலாயம் தான் தெரியும் இல்லையா. கிபி 1500 வரைக்கும் இந்தியா பூரா பெரும்பகுதிகள் துலுக்கு தான் ஆண்டுருக்கிறான். இங்க தெற்க மட்டும் நம்மளுக்கு சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் விடாம தடுத்துட்டாங்க. ஒரு வடநாட்டில் மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்பர் பாபர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இஸ்லாமிய ராஜா ஆண்டுருக்காங்க. அதை வந்து கலோக்கில துலுக்க ராஜா அப்படின்னு இந்த கதையை சொல்றாரு. துலுக்க ராஜா வந்து இந்த தெலுங்கு பொம்பளைங்க ரொம்ப அழகா கோச்சுக்காரங்க தெலுங்கான வந்துருமானுங்க. பட் கோயம்புத்தூர்ல நிறைய தெலுங்கு பொண்ணுகள் இருக்காங்க. கம்மநாடி பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. நம்ம ஊர் பாடு சாட்டவாரம் மாதிரி சாட்டவாரம்னா கூனே இருக்காது, சைடுன்னு இருப்பா, கொஞ்சம் மானமா இருப்பாங்க. ஜடை போட்டா ஜடை பம் கீழே போகும், அந்த மாதிரி ஜடை இருக்கு. இந்த தெலுங்கு பெண்கள் வந்து ஒரு பெருக்குரிய கண்ணெல்லாம் மைக்கண்ணோட அழகா இருப்பாங்க. கண்ணெல்லாம் தெலுங்கு பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. நான் சொல்ல கதாநாயகி இன்னும் அழகா இருப்பான். துலுக்கராஜாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையா இருக்கலாமா. இவங்க எல்லாரும் வந்து ஐயோ துருதுன்னு போய் நம்ம எப்படி கொடுத்து நாய்க்கு வரலாமா அப்படி பார்த்து சாமிகிட்ட போய் பூ கேட்கறாங்க. சாமிகிட்ட போயிட்டு சாமி பூ கொடுத்துருச்சு. ஐயோ சாமி பூ கொடுத்துருச்சு, அப்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இங்க போய் போறாங்க. பல்லக்கு ஏற்றிட்டு போறாங்க. ராஜா போற கடை கூட சாப்பாடு இந்த மாதிரி பெரிய கூட்டம், ஒரு 500 1000 பேர் 2000 பேருக்கு சாப்பாடு விருந்து பரிமாறுறாங்க. விருந்து பரிமாற சாப்பிடும் போது திரும்பி பார்த்தா ஒரு மூலை கூடை ஒன்று இருக்குது. இந்த கூடை இருந்து தூக்கி பார்த்தா மாட்டு தலை, கழுத்தை அறுத்துட்டு உடம்ப பூரா வந்து மட்டன் பிரியாணி இருக்காங்க. வெறும் தலை வெறும் கழுத்து ரத்தத்தோட ஒரு தலை வந்து கூட கொண்டுருக்கு. ஆனா குடும்ப காலம் எத்தனை மாட்டை கொண்டிருப்பா அந்த விருந்துக்கிறதுக்கு. இந்த ஆளுகிட்டே நம்ம உள்ள போய் வளர போகுது சொல்லாம நம்ப மாட்டேங்க. ராவோட ராவா அந்த தேவதையை கூட்டிட்டு ஒரு 200 நாய்க்கப்பாருங்க கோதாவரி தாண்டி கிருஷ்ணாவை தாண்டி நேரத்துக்கு போய் அங்க போயிட்டாங்க. கோவில்பட்டி இளைச்சவர் அங்க போய் 500 ஆண்டுக்கு முன்னாடி அந்த வீணா போன பூமியை உருவாக்கி அதுதான் கோபல கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கதையை. அந்த கோபல கிராமம் அதுக்கு அவார்டு கிடைக்குது. இப்படி வாழ்ந்த மனிதன் கடைசி காலத்தில் வந்து ஒரு சுப்பிரமணியம் வேங்கட சுப்பிரமணியம் பாண்டிச்சேரி ஒரு பிரின்சிபல் இவருக்கு பள்ளிகளுக்கு போறாரு. இல்ல உனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர் உன்னை ஏற்பாடு பண்ணான்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கு வர சொல்றாங்க. போனோம்னா இப்படி நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் இப்படி 200 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துச்சுன்னா அவங்க டீச் பண்ண சொல்லிட்டு எனக்கு நின்றுட்டு எல்லாம் டீச் பண்ண முடியாதுங்க, நம்ம பசங்களை கீழே உட்காந்துங்கன்னு சொல்லி தலையில உட்காந்து சொல்லி பசங்க உட்கார வச்சாரு. இப்படித்தான் அவர் மறுபடுகிறார். நீ ஒன்றும் புதுசா சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நீங்க வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவங்களை மட்டும் குழந்தைங்க சொன்னா போதும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லி போட்டு இல்ல இதை விட சௌகரியம் வெளியில் ஒரு ஆலமரம் இருக்குது, ஆலமரத்தில் இருக்காங்க எனக்கு என்ன சௌகரியம் பாருங்க, ஆலமரத்தில் இருக்காது பசங்க துப்பாரு தம்பியில ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணி ஆலமரத்தை உட்கார வச்சு எனக்கு குழந்தைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி சுற்றி எங்கெல்லாம் வந்து இப்ப நாட்டுப்புற அதே சொல்லாரு மொழி. இந்த மொழிங்கிறது வந்து எழுத்துக்கு முன்னாடி மொழி தான் வந்திருக்கு. நல்ல ஞாபகம் பாருங்க. பிறந்த கொண்ட அம்மாங்கிற அது அம்மா எழுத்து தெரியுமா தெரியாது, முதல்ல மொழி வருது, அப்புறம் தான் எழுத்து வருது. அதான் மொழி நாட்டுப்புற மொழி வந்து இந்த பாண்டிச்சேரி வட்டாரத்தை வந்து அதுக்கு நாம் நாட்டுப்புற கதை எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டி போய் ஒவ்வொரு டேப் வச்சு எடுத்துக்குவாங்க சொல்லிட்டு அப்படி 150 கதையை உருவாக்கி புத்தகமா போடுறாரு. எல்லாம் பண்ணிட்டு இருந்தவருக்கு வேங்கட சுப்பிரமணியம் பதவி காலம் முடியுது. அடுத்த ஒரு வயசான வராது. அவர் சொல்ற இந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கான பணம் இல்லை, நீங்க மூட்டை கடைக்கு ஊருக்கு போங்க அப்படின்ட்டாரு. அவர் சொல்றாரு திரும்ப ஊருக்கு எப்படி போறதுக்கு இங்க வந்து ஆங்கில பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. அது மட்டுமே சென்னையிலிருந்து திரைப்படத்துறை சார்ந்தவங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு போக வேண்டாம் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் தான் போய் இந்த பையனையும் அவங்க அண்ணனையும் அவங்க அம்மாவையும் நான் பார்த்தேன். அது நான் வந்து 1986 87 நான் முதல் இந்த ராஜபாட்டையிலான்னு சொல்ற வந்து ஜூனியரோட எழுதுனேன். அது 38 அத்தியாயம். எனக்கு எழுதுவதுமாக விஷயம் ஷாக் எனக்கு. ஏன்னா நான் வந்து டைரி எழுதுனே தவிர பிக்ஷன்ல எழுது வராது. இந்த டைரி வழியாக என் வாழ்க்கை மொத்தத்தை 38 எபிசோடு இது ராஜபாட்டை நம்ப மாட்டேங்க. 18 அத்தியாயம் போயிருக்கு, 18 பதிவுகள் போயிருக்கு ராஜபாட்டை புத்தகம். அது முடிஞ்ச உடனே கீழே வந்து காசில் காட்டு கடுதாசி எழுதுறாரு. அந்த டைமுக்கு அந்த லெட்டர் போட்டு 1982 போட்ட லெட்டர் கீழாவுக்கு வந்த கடிதங்களோட புத்தகம் வச்சிருக்காங்க. அந்த புத்தகத்தை என்னோட கட்டுரை நேற்று படிச்சு பார்த்தேன் நான். அப்படி அவர் பழக்கம் பண்ணாரு. அப்புறம் போது பாசம்னு அப்படி பாசம் காட்டுவாரு. நான் பிறந்த உடனே ஒரு 10 மாசம் எங்க அப்பா செத்து போயிட்டாரு. எங்க அப்பா கருப்பா சேவை பண்ணணும்னு தெரியாது, எங்க அப்பா போயிட்டாரு. அம்மா வந்து காடுகையில பாடுபட சரியா போச்சு. ஒரு நாள் கூட உச்சி மூந்து எனக்கு முத்தம் கொடுத்து கிடையாது. அம்மா வந்து எனக்கு 48 வயசு கூட அப்பா 10 மாசம் போயிட்டான். நான் கீழாவையும் கனவையும் பாடு எங்க சித்தப்பா சிக்க நான் தத்தெடுத்துட்டு எப்போ நான் போனாலும் என் சித்தப்பா சித்தி பார்க்க போவேன், கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன். என் சம்சாரம் கூட்டி போன நாள் முதல் கொண்டாடினேன். அவனுடைய பேரப்பாடுகளையும் கீழாவுடைய பிரவியோடைய பையனும் அந்த பொண்ணா வந்து பொண்ணையும் நான் தான் படிக்க வச்சேன்.
அவர் பையன் தீபன் பேரு திவாகர் பையன், அவனையும் IAS நானா படிக்க வச்சேன். படிக்கிறது பெருமை சொல்லிக்கல, என் குடும்பம் தானே, என் குடும்பத்துல என் தம்பி மாதிரி குழந்தை படிக்கிறது என்ன பெருமை இருக்கு. அந்த மாதிரி இந்த தொடர்புல அந்த மகத்தான மனிதன் வந்து உயிரோடு இருக்கும் போதே அவர் பேரால் வந்து இங்க எப்படி கீராவுக்கு இந்த மணிக்கு என்ன சம்பந்தம்னா, கீரா வந்து ஏழை நாயக்கர், பணக்கார நாயக்கர்ல இங்கதான் இருக்காங்க. அதாவது கம்மாநாடிகள் வந்து ராஜகுமாரர்கள் இந்த ஊர்லாம், ஏன்னா நாங்களாம் கவுண்டர் கம்பெனி நம்பர் 2 தான் வருவோம். என் காலேஜ் போய் எனக்கு இங்கிருந்தா வேலை பார்க்காங்க. நீ கல்லூரி போகணுமா, மருத்துவக்கல்வி கூட அவங்க தான் நாய்தான் பண்றாங்க. கல்லூரிகள் வேண்டாங்க, ஆஸ்பத்திரி வேணா ஆஸ்பத்திரி அவங்க தான் கட்டுறாங்க. தொழில்துறைன்னு அவங்க எல்லா துறையிலையும் இன்னைக்கு வந்து கம்மா நாயுடு தான் இருக்கும். அப்படி செழிப்பா இருக்க கம்மா நாயுடு வந்து ஒரு எழுத்தாளர் உருவாக்க முடியல. அந்த மண்ணு காஞ்சி போன மண்ணு கீழா உருவாக்கி கொடுத்து, அந்த மண்ணுக்கு இந்த ஊர்ல ஒரு உள்ள விளைவிச்சாருன்னா இந்த மண்ணிலே வந்து கீழா விதை நாங்கள் துவைக்கணும். அவர் துவக்கிறேன். அப்புறம் வந்து கடசத்துக்கு வேலையாக இருக்காரு. வேலைன்னா ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுக்காரு, என்ன 8 மாசம் பெரிய அவ்வளவுதான். வேற வழி இல்லை, வேற வழி இல்லாம அண்ணா கூட வேண்டிய என் தலையில இவரு பிரமாண வித்யாபாசர் மட்டும் கோவை மண்ணுக்கே படிக்கணும்னு ஆர்வத்துக்காக ஒரு அற்புதமான மனிதன். இந்த மனிதர்கிட்ட இதை குற்றம் பண்ணுவான்னு அவங்களுக்கு ஒப்படைச்சான். இப்ப பணம் எவன் கொடுப்பான், இந்த பாரு கருணுடைய வாசல் 2 பேர். இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மனிதே கிடையாதுங்க. ஏன் கூட எத்தனை பேசுறேன், நம்ம 8 கோடி பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் கோடி சொல்லிருக்காங்க, கோயம்புத்தூர் சேர்த்து சொல்றேன், எத்தனை கோடி சொல்லிருக்காங்க. ஆனா வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 10 கோடி ரூபாய் தானம் பண்ற எவனாச்சும் தமிழ்நாட்டுக்கான ஒரு ஆட்டோட பண்ணிதான் உட்கார்ந்தாங்க. அவங்க வந்து எப்ப கேட்டாலும், ஆனா நீங்க கையை மட்டும் காட்டுங்க நான் பாத்துக்கிறோமாங்க. அப்படி கையை காட்டி 5 லட்சம் ரூபாய் வருஷம் கொடுக்குறோம். அந்த விருதை இந்த ஆண்டு வேணுகோபால் போகின்றார். அதை கொடுத்து விட்டு மரியாதைக்குரிய என் அன்பு தம்பி நீதிவியாசர் மகாதேவனோடு பார்த்துள்ளார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூடிய விடைபெறுகிறேன். கம்பராமாயணம், மகாபாரதம், திருக்குறள் குறித்து